வார்து புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் வழங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 12ஆம் தேதி வார்து புயல் தமிழகத்தின் வட மாவட்டங்களை தாக்கியதில் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புயல் குறித்து வானிலை ஆய்வு மையம் அறிவித்த உடனேயே தமிழக அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க அமைச்சர்கள் மற்றும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழுவை தாம் அமைத்ததாகவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதில் தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு 104 நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து உள்ளிட்ட அனைத்தும் வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வார்து புயலின் போது வீசிய பலத்த காற்றால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 12,000க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும், 10,000 மின்கம்பங்கள் மற்றும் 800 டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வார்து புயலால் ஏற்பட்ட பலத்த சேதங்கள் குறித்த விவரமான அறிக்கையை 2 அல்லது 3 நாட்களில் தமிழக அரசு அனுப்பி வைக்கும் என்றும், அதற்கு முன் உடனடி நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார்.